தந்தையே. வரவேற்பெல்லாம் இருக்கட்டும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் காலச்சக்கரத்திலிருந்து நம்மை காக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பகவான் ஹரியின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறேன். ஹரி ஹரி ஹரி, அவன் பெயரை உச்சரிக்காதே என்று எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாயா நீ? இது என்ன விந்தை தந்தையே? மனித பிறவி பெற்ற பையனே பகவான் ஹரியின் நாமத்தை உச்சரிப்பதுதானே, பகவானின் புகழை பாடுவதுதானே, அதுதானே நமக்கு ரட்சை, காப்பு. முடியாது பிரகலாதா, யாராலும் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது. உலகும் இந்த இரண்யகசிபுவிற்கு கட்டுப்பட்டு விட்டது. 33 கோடி தேவர்களும் எனக்கு அடிமையாகி விட்டார்கள். எங்கும் எதிலும் இந்த இரண்யகசிபுவின் பெயர் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் பெற்ற என் மகன், சீ, உன்னை என் மகன் என்றே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. என் பரம எதிரியான அந்த ஹரியின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் நீயா என் மகன்? இல்லை இல்லை, நீ என் மகன் இல்லை, என் எதிரி. ஆம், நீ என் எதிரி. இன்றோடு உன்னை அழித்து விடுகிறேன். தந்தையே, உங்கள் அறியாமையை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். பகவான் யாரை காக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை யாராலும் அழிக்க முடியாது. அதுவே அவர் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதற்கு நானே சான்று. கடுமையான ஆயுதங்களை கொண்டு என்னை தாக்கச் சொன்னீர்கள். யானையை கொண்டு மிதிக்க வைத்தீர்கள்.
கொடிய பாம்புகளைக் கொண்டு தீண்டச் செய்தீர்கள். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளினீர்கள். விஷம் கொடுத்தீர்கள், பட்டினி போட்டீர்கள். கடும் குளிர், காற்று, நீர், நெருப்பு போன்றவற்றால் என்னை கொல்ல முயற்சித்தீர்கள். ஆனால் என்னவாயிற்று? பகவான் ஹரியின் நாமத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருந்ததால் அவரின் நாமமே என்னை காப்பாற்றிவிட்டது. போதும் உன் வியாக்கியானம். நீ சொன்ன அனைத்து வழிகளையும் நான் நேரடியாக செய்யவில்லை. என்னுடைய வீரர்களை கொண்டுதான் செய்ய சொன்னேன். அதனால் தான் அந்த மாயாவி ஹரி அவர்களை ஏமாற்றி உன்னை காப்பாற்றி விட்டார். ஆனால் இம்முறை அது நடக்காது. இந்த இரண்யகசிபு நேரடியாக உன்னை கொல்லப் போகிறேன். என் எதிரியான அந்த ஹரி உன்னை எப்படி காப்பாற்றுகிறான் என்று பார்க்கிறேன். தந்தையே, தயவு செய்து பகவானை எதிரி என்று சொல்லாதீர்கள். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக ஒரு நண்பனாக அவர் வீற்றிருக்கிறார். உங்கள் ஹிருதயத்திலும் அவர் இருக்கிறார். உங்களையும் அவர் காக்கிறார். தயவு செய்து பகவான் ஹரியை எதிரி என்று இனி ஒரு முறை கூட சொல்லாதீர்கள். சொல்வேன், 1000 முறை சொல்வேன். எதிரிகளை வென்றவன் நான். அந்த ஹரியை தவிர வேறு எதிரிகளே எனக்கு கிடையாது. மனமே ஒருவனுக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த மனதை தன் இச்சைப்படி ஆட்டி படைக்கும் 5 புலன்களே நம்மை அழிக்க நினைக்கும் விரோதி. மனம் உட்பட 6 புலன்களை நீங்கள் வென்றிருக்கிறீர்களா? காமம், கோபம், மோகம், பேராசை, செருக்கு, பொறாமை போன்ற எதிரிகளை நீங்கள் வென்றுவிட்டீர்களா? பிறகு எப்படி தங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று கொக்கரிக்கிறீர்கள்? எனது அருமை தந்தையே, உங்கள் மனதை பகவான் ஹரியின் திருப்பாதத்தில் பதிய வையுங்கள். உங்கள் அசுர மனோபாவத்தை பகவானின் அழகிய திருவுருவின் மீது லைப்பதன் மூலம் விட்டொழியுங்கள். பகவான் ஹரியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடே அறிவிலி, என் குலத்தை அழிக்க பிறந்த கோளாரி காம்பே, என்னையா அந்த ஹரியின் பாதத்தில் சரணடைய சொல்கிறாய்? நான் கர்ஜித்தால் உலகமும் நடுநடுங்கும், அண்ட சராசரமும் அசைவற்று நிற்கும். சர்வ சக்தி படைத்த என்னையா அந்த ஹரிக்கு சரணடைய சொல்கிறாய்? தந்தையே, ஒரு சில சக்திகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பகவான் ஹரியோ பூரணமான சக்திமான். அனைத்து சக்திகளும் அவரிடமிருந்துதான் தோன்றுகிறது. உங்களுடைய சக்தி மட்டுமல்ல, இவ்வுலகில் மட்டுமல்ல, அனைத்து பிரபஞ்சங்களிலும் என்னவெல்லாம் சக்திகள் செயல்படுகிறதோ, யாரெல்லாம் சக்திகளை பெற்றிருக்கிறார்களோ அனைத்திற்கும் பிறப்பிடம் அவரே. இப்பொழுதும் ஒன்றுமாகிவிடவில்லை. பகவான் ஹரியின் மீதுள்ள பகையை மறந்து பக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அனைத்து பாவத்திலிருந்தும் நிச்சயம் அவர் உங்களை காப்பாற்றுவார். இனியும் உன்னிடம் பேசி பயனில்லை. இதோ என்னுடைய இந்த கதையால் உன் தலையை சுக்கு நூறாக்கி இப்பொழுதே உன்னை யமபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன். இறப்பதற்காக நான் அச்சப்படவில்லை. ஆனால் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடுக்கும் முயற்சி பயனற்றே போகும். பகவான் ஹரி என்னை நிச்சயம் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? எங்கிருக்கிறான் உன் ஹரி? எத்தனையோ பேர்களை நான் கொன்று குவித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் வராத உன் ஹரி இப்பொழுது மட்டும் வந்து விடுவானா? அதுவும் இந்த ஹிரண்யகசிபுவின் கோட்டையில் உள்ள கடுமையான காவலை மீறி அவன் உள்ளே நுழைந்து விடுவானா? எப்படி வருவான் உன் ஹரி? இத்தனை காலங்கள் நீங்கள் செய்த அநீதிகளை பகவான் ஹரி சகித்துக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கும். ஆனால் இன்று அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வேளை வந்துவிட்டது என்றே நான் நினைக்கிறேன். பகவான் ஹரி எப்படி வருவார் என்று கேட்கிறீர்களே, அவர் எங்கும் வரவேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார், எதிலும் உறைந்திருக்கிறார். அசைவன அசையாதவன என அனைத்து பொருட்களிலும் நிறைந்திருக்கிறார். சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார், எதிலும் உறைந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த அறையில் இருக்கிறானா உன் ஹரி? நிச்சயம் இருப்பார். ஆனால் என் கண்களுக்கு தெரியவில்லையே. பக்தி இல்லாதவர்களின் கண்களுக்கு அவர் தெரிவதில்லை. அவரை தரிசிக்க ஆத்மார்த்த பக்தி வேண்டும், ஆன்மீக கண்கள் வேண்டும். அப்படி என்றால் ஒருவேளை இந்த தூணில் ஒளிந்திருக்கிறானோ? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஓ, அவ்வளவு பெரிய ஆளா அவன்? இப்பொழுதே என் கதையால் இந்த தூணை பொடி பொடியாக்குகிறேன். அந்த ஹரியின் கதையையும் இன்றோடு முடிக்கிறேன். யார் இந்த ஹிரண்யகசிபு? பகவானையே எதிர்க்க துணித மனோபாவம் இவனுக்கு எதனால் வந்தது? பல வருடங்களுக்கு முன்பு அசுரகுலத்தில் தோன்றிய ஹிரண்யகசிபுவின் தம்பி இரண்யாக்ஷன்
பல கொடுமைகளை மக்களுக்கு செய்ததால் வராக அவதாரம் எடுத்து பகவான் ஸ்ரீ ஹரி இரண்யாக்ஷனை வதம் செய்தார். அன்று முதல் பகவான் ஸ்ரீ ஹரியை தன் குலப்பகைவனாக எண்ணிய இரண்யகசிபு சாகாவரம் பெறாமல் பகவான் ஸ்ரீ ஹரியை அழிக்க முடியாது என்று முடிவெடுத்து உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சாகாவரம் வேண்டி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. வருணா, இது என்ன ஆச்சரியம்? கரையான்களும் பூச்சிகளும் எறும்புகளும் ஹிரண்யகசிபுவின் சதையை தின்று தீர்த்தும் ஒரு கூடு போல் அவன் உடல் தேய்ந்தும் இவனின் தவம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே போகிறதே. தேவர்களின் தலைவனான இந்திரா, நீயே இப்படி அச்சப்பட்டால் எப்படி? இரண்யகசிபுவின் தவத்தை கலைக்க ஏதாவது ஒரு வழி செய். இனியும் என்ன செய்ய வேண்டும் வருணா? அனைத்து தேவர்களின் சக்தியை கொண்டும் ஹிரண்யகசிபுவின் தவத்தை கலைக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்துவிட்டேன். ஆனால் இந்த அசுரன் எதற்கும் அசராமல் அசையாமல் தன் மனதை பிரம்மதேவரின் மீது நிலைப்படுத்தி விட்டான். இவனுடைய தவ வலிமையால் உண்டான தீஜ்வாலை உலகையும் தகித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளின் உடல்களையும் வெப்பத்தால் எரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இதை தடுக்க வேறு வழியே கிடையாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன அது? உங்கள் எல்லோருக்கும் தலைவன் நான், ஆனால் எனக்கு தலைவர் பிரம்மதேவர். அதை உணர்ந்துதான் இந்த அசுரன் பிரம்மதேவரின் மீது தவம் செய்து கொண்டிருக்கிறான். பிரம்மதேவர் இவனுக்கு காட்சி கொடுத்து வரத்தை கொடுப்பதற்கு முன் அவர் மூலமாகவே இவனுடைய தவ வலிமையை குறைத்து விடுவோம். ஆமிந்திரா, நீ சொல்வதுதான் சரி. உடனடியாக சத்தியலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை தரிசித்து முறையிடுவோம். வா. தேவர்களுக்கெல்லாம் தேவரான பிரம்மதேவருக்கு இந்த இந்திரனின் பணிவான வணக்கம். உலகிலும் உயர்ந்த உலகமான சத்தியலோகத்தை செவ்வனே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் படைக்கும் தேவரான பிரம்மதேவருக்கு இந்த வருணனின் பணிவான வணக்கம். இந்திரா, வருணா, பொதுவாக நீங்கள் இருவரும் ஒன்றாக வந்து என்னை சந்தித்ததில்லையே. அதிலும் இன்று உங்கள் இருவரின் முகத்திலும் ஏதோ ஒரு வகையான பதற்றம் தெரிகிறது. அப்படியானால் ஏதோ நடந்திருக்கிறது என்று பொருள். இன்னும் என்ன நடக்க வேண்டும் பிரம்மதேவா? உலகிற்கும் அழிவு ஏற்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. தேவர்கள் அனைவரும் அசுரர்களுக்கு அடிமையாக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. என்ன இந்திரா, உலகம் அழியப் போகிறது என்கிறாய், தேவர்கள் அடிமையாக போகிறார்கள் என்கிறாய். உன்னுடைய பேச்சு எனக்கு வியப்பாக இருக்கிறது. முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தலை நான் செய்தாலும் அழித்தலை சிவபெருமான் செய்தாலும் தன்னிச்சையாக நாங்கள் எதையும் செய்வதில்லை. காத்தலை ஸ்ரீவிஷ்ணுவாக செய்து கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கிறது. கீழ் உலகம், நடு உலகம், மேல் உலகம் என உலகில் மட்டுமல்ல, கணக்கிட முடியாத பிரபஞ்சங்கள் அனைத்தும் அவருடைய ஆக்ஞைப்படியே அசைகிறது. அவரே அனைத்திற்கும் மூலம். நான் உட்பட 33 தேவர்களும் அவருடைய ராஜாங்கத்தில் சேவகர்களாக சேவை செய்கிறோம். அப்படி இருக்க அவருக்கே தெரியாமல் நீயாக உலகமும் அழியப் போகிறது என்ற ஒரு முடிவிற்கு எப்படி வந்தாய்? பிரம்மதேவரே, தேவர்களையும் பிராமணர்களையும் அழிப்பதையே தன் வாழ்நாள் லட்சியமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹிரண்யகசிபு மந்திர மலைச்சாரலில் தங்கள் மீது கடும் தவம் புரிகிறான். அவனுடைய தவ வலிமையால் உலகிலும் வெப்பம் நிறைந்திருக்கிறது. தேவர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் வெப்பத்தின் உச்சத்தால் தகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை தொடர்ந்தால் ஹிரண்யகசிபுவின் தவத்தால் ஏற்பட்ட தீஜ்வாலை அனைவரையும் அழிப்பது உறுதி. இரண்யகசிபு செய்யும் கடும் தவம்தான் உங்கள் அச்சத்திற்கான காரணமா? பிரம்மதேவரே, இது அவனாக செய்யும் தவம் அல்ல. அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியரால் செய்விக்கப்பட்ட தவம். இரண்யகசிபுவை உலகிலும் யாராலும் எதிர்க்க முடியாத கொடூரமான வலிமையான அசுரனாக உருவாக்க வேண்டும் என்று அந்த சுக்கிராச்சாரியார் திட்டம் தீட்டி இருக்கிறார். இல்லை வருணா, ஹிரண்யகசிபுவை வலிமையான அசுரனாக்குவது சுக்கிராச்சாரியாரின் திட்டமல்ல.
கடுமையான தவத்தின் மூலம் பிரம்மதேவரை திருப்தி செய்து பிரம்மதேவரின் இடத்தையே பிடிப்பதுதான் அந்த சுக்கிராச்சாரியாரின் திட்டம். அந்த ஹிரண்யகசிபு இப்போது அதைத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். என்ன சுவாமி, அச்சத்தால் நாங்கள் பதறிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. வருணா, அந்த ஹிரண்யகசிபு தவம் செய்வது தேவர்களை அழிப்பதற்காகவோ அல்லது என் நிலையை அடைவதற்காகவோ மட்டுமல்ல. வேறென்ன பிரம்மதேவரே? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை அழிக்க வேண்டும். ஹிரண்யகசிபுவின் தம்பி ஹிரண்யாக்ஷன் தன் அசுர சுபாவத்தால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பெரும் கொடுமைகளை இழைத்து வந்தான். அதன் உச்சகட்டமாக பூமி தாயையே பிளர்ந்தெடுத்து பாதாள லோகத்திற்கு கொண்டு சென்று மறைத்து வைத்து விட்டான். இதனால் பெரும் துயருக்கு ஆளான பூமி தேவி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வேண்ட வராக அவதாரமாக ஒரு பன்றியின் உருவெடுத்து தன் நாசியால் பூமி தேவியை தூக்கி வந்து மீண்டும் மத்தியலோகத்தில் வைத்தார். கடும் சினம் கொண்ட ஹிரண்யாக்ஷன் பகவானை ஒரு சாதாரண பன்றி என்று நினைத்து அவதூறான வார்த்தைகளை உதிர்த்து கொல்ல முயற்சித்தான். எவ்வளவோ பொறுமை காத்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு கடும் போருக்கு பிறகு வேறு வழியின்றி ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தார். தன் தம்பி ஹிரண்யாக்ஷன் இறந்ததை அறிந்த ஹிரண்யகசிபு கடும் துக்கத்திற்கு ஆளானான். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தன் குல எதிரியாக பாவித்து அவரை அழிக்க வேண்டும் என்று சபதம் பூண்டான். அதற்காகத்தான் இந்த கடும் தவத்தை ஹிரண்யகசிபு மேற்கொண்டுள்ளான். இதென்ன மூடத்தனம்! பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை யாராவது அழிக்க முடியுமா? பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அல்லவா அவர்? அது அந்த அசுரகுல குரு சுக்கிராச்சாரியாருக்கும் தெரியும். அதனால்தான் சாகாவரம் பெற என் மீது தியானம் செய்து வரம் பெறும்படி அறிவுறுத்தியிருக்கிறார். ஹிரண்யகசிபுவும் ஊன் உறக்கம் இல்லாமல் உடலுருகி கடுமையாக தியானம் செய்து என்னை திருப்திப்படுத்தி விட்டான். இதற்காகத்தான் ஹிரண்யகசிபு தவத்தை மேற்கொண்ட உடனேயே அவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கைப்பற்றினோம். ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாதுவை சிறைப்பிடித்தேன். ஆனால் ஸ்ரீல நாரத மாமுனி அவள் கர்ப்பவதியாக இருப்பதால் அவளை எதுவும் செய்யக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டு அவளை பாதுகாக்க தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார். இல்லையேல் அந்த கயாதுவையும் அவள் வயிற்றில் வளரும் ஹிரண்யகசிபுவின் அசுரகுல சந்ததியையும் அப்போதே அழித்திருப்பேன். இனி நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்திரா, அனைத்தும் பகவானின் திருவிளையாடல். இதில் நீயோ நானோ என்ன செய்ய முடியும்? பிரம்மதேவரே, ஹிரண்யகசிபு தன் கடுமையான தவத்தால் உங்களை திருப்திப்படுத்தி விட்டான் என்று சொன்னீர்களே, அப்படியானால் அவன் கேட்கப் போகும் சாகாவரத்தை தாங்கள் அருளப் போகிறீர்களா? முதலில் ஹிரண்யகசிபுவின் தவத்தை நிறுத்துகிறேன். வரத்தை பற்றி பிறகு சிந்திக்கிறேன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. கஷ்யப முனிவரின் அருட்புதல்வனே, அசுரர்களின் தலைவனே, உன் தவத்தால் நான் உள்ளம் குளிர்ந்தேன். ஹிரண்யகசிபு, உன் தவம் பூரணமாகிவிட்டது. ஆஹா ஆஹா, நான் மீண்டும் என் முந்தைய உடலை பெற்றுவிட்டேன். உலகிற்கும் தலைவரான பிரம்மதேவரே, படைக்கும் கடவுளே, நான் செய்த தவத்தால் திருப்தி அடைந்து எனக்கு காட்சி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி பெருமானே. என்னை ஆசீர்வதியுங்கள். எல்லா நலனும் பெறுவாயாக. எழுந்திரு. திதியின் மைந்தனே, நீ செய்தது போன்ற கடும் தவத்தை உனக்கு முன்னும் உனக்கு பிறகும் யாராலும் செய்ய முடியாது. ஏன், பிருகு போன்ற உயர்ந்த ரிஷிகளுக்கும் இது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது. தேவர்களின் ஒரு நாள் மனிதர்களின் காலக்கணக்கில் 6 மாதங்களுக்கு ஒப்பானது. அந்த வகையில் 100 தேவ ஆண்டுகள் நீர் கூட பருகாமல் தவத்தின் மூலம் மட்டுமே உயிர் வாழக்கூடியவர் உலகிலும் உன்னையன்றி யாரும் கிடையாது. உன் தவத்தால் நான் மிகவும் மனம் மகிழ்ந்தேன் ஹிரண்யகசிபு. அப்படியானால் நான் கேட்கும் வரத்தை எனக்கு அருள்வீர்களா பிரபு? வரம்? அதற்காகத்தானே இத்தனை இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு கடும் தவத்தை புரிந்திருக்கிறாய். கேள், என்ன வேண்டும்? சாகா வரம் வேண்டும். என்னை யாரும் அழித்துவிட முடியாது என்றல்லவா நீ தவம் புரிவதற்கு முன்பு பலரிடமும் பறைசாற்றிக் கொண்டிருந்தாய். உண்மைதான்.
என்னை விட உயர்ந்த வீரன் யாரும் இல்லை, யாராலும் என்னை அழிக்க முடியாது என்று மிகவும் தீவிரமாக நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சாதாரண பன்றி என்னை விட வலிமையான என் தம்பி இரண்யாக்ஷனை கொன்றுவிட்டது. அது சாதாரண பன்றி அல்ல ஹிரண்யகசிபு, பகவான் ஸ்ரீ விஷ்ணு. தெரியும், அது அந்த விஷ்ணுவின் சித்து வேலை என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த விஷ்ணுவை அழிக்க வேண்டும், அதற்கு நான் சாகாவரம் பெற வேண்டும். தயை கூர்ந்து எனக்கு சாகாவரத்தை அருளுங்கள் பிரம்மதேவரே. ஹிரண்யகசிபு, மரணம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஒரு சிறிய புழு பூச்சியிலிருந்து மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் என பிரம்மதேவனான நான் உட்பட மரணத்திற்கு கட்டுப்பட்டவர்களே. இதில் பலருக்கு பலவிதத்தில் காலக்கணக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. அப்படி இருக்க நான் எப்படி சாகாவரத்தை உனக்கு அளிக்க முடியும்? அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. இது என்ன அதிர்ச்சி! தங்களை மனதில் நினைத்து தவம் புரிந்தால் சாகாவரம் கிடைக்கும் என்றல்லவா எங்கள் குலகுருவான சுக்கிராச்சாரியார் எனக்கு கட்டளையிட்டார். அதை நம்பித்தானே நானும் கடுமையான தவத்தை மேற்கொண்டேன். ஆனால் இப்பொழுது அனைத்தும் வீணாகிவிட்டதே. நான் என் செய்வேன்? கலங்காதே ஹிரண்யகசிபு, எந்த ஒரு செயலுக்கும் பலன் என்று ஒன்று நிச்சயம் உண்டு. அதனால் சாகாவரம் என்ற ஒன்றை விடுத்து என்னால் கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை கேள், நிச்சயம் உனக்கு அருள்கிறேன். ஆம், அதுதான் சரி. பிரம்மதேவரே, வரமளிப்பவர்களில் சிறந்தவரே, நான் கேட்கும் இந்த வரத்தையாவது எனக்கு தந்தருளுங்கள். தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இருப்பிடத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பகலிலோ அல்லது இரவிலோ, தரையிலோ அல்லது ஆகாயத்திலோ, மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. உயிருள்ள எந்த ஜீவராசியாலோ, எந்த தேவர்களாலோ, எந்த அரசனாலோ, கீழ் உலகங்களில் உள்ள எந்த பாம்பினாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இதுதான் நான் கேட்கும் வரம். இதையாவது எனக்கு தந்துரல வேண்டும் பிரம்மதேவரே. சாகாவரத்தை பல வழிகளில் மறைமுகமாக கேட்கிறாய். இருக்கட்டும் இருக்கட்டும், எவரும் அடைய முடியாத இந்த வரத்தை உனக்கு யாம் அருளினோம். ஆஹா ஆஹா, நன்றி பிரபு, மிக்க நன்றி. மேலும் ஒரு சிறு வேண்டுகோள். இனியும் என்ன? என்னுடன் போரிடக்கூடியவர் எவரும் இனி இருக்கக்கூடாது. அனைத்து ஜீவராசிகள் மற்றும் ஆதி தேவதைகளின் மீதான முழு அதிகாரத்தையும் அவர்களின் புகழையும் நான் பெற வேண்டும். யோக சக்திகள் அனைத்தையும் எனக்கு வரமாக அருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். இனி இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் நானே தலைவன். மனிதர்கள், தேவர்கள், கருடர்கள், மகா சர்ப்பங்கள், யட்சர்கள், ராட்சசர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இந்த இரண்யகசிபு ஒருவனே தலைவன். இனி என்னை வெல்லக்கூடியவன் எவனும் இல்லை. அழிவில்லா வரம் பெற்றவரை, உமது பெயரை கேட்டால் மூவுலகம் நடுநடுங்குகின்றன. திக்குகள் எங்கும் உமது புகழ் ஓங்கி இருக்கிறது. அனைத்து தேவர்களும் உமது காலடியில் சரணாகதி அடைந்து விட்டனர். எங்கும் எதிலும் உமது பெயர் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பூமியானது உழுது பயிரிடப்படாமலேயே தானியங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. மகாராஜனே, உப்பு நீர் கடல், கரும்புச்சாறு கடல், மதுக்கடல், நெய்கடல், பால் கடல், தயிர் கடல், இனிப்பு நீர் கடல் என 7 கடல்களும் இப்பொழுது தங்களுடைய உபயோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல வகையான ரத்தினங்கள், மணிகள், வைர வைடூரியங்கள் என தாமாகவே நவமணிகளை அக்கடல்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றது. மகாராஜனே, தேவர்களின் உதவியே இல்லாமல் நீங்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளீர்கள். தாங்கள் பெற்றுள்ள சித்தியால் பள்ளத்தாக்குகளிலும், நந்தவனங்களிலும், மலைகளிலும் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே தோன்றுகின்ற மலர்களும் பழங்களும் காலம் மாறி அனைத்து தினங்களிலும் பூத்து குலுங்குகின்றன. நல்லது. எனது அருமை மந்திரியாரே, பாசத்திற்கினிய பிரதானியாரே, உமது வார்த்தைகள் எமது செவியில் தேனாக பாய்கின்றன. புகழுங்கள், புகழுங்கள், நன்றாக இந்த இரண்யகசிபுவை புகழுங்கள். நானே தலைவன், நானே இறைவன். சாஸ்திர விதிமுறைகள் என்னை கட்டுப்படுத்தாது. யஜ்யங்களின் அனுபவிப்பாளனும் நானே, அவிர்பாகங்களுக்கு உரிமையாளனும் நானே. நானே எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறேன். என் புருவங்கள் அசைவதைக் கண்டாலே தேவர்கள் நடுங்கிப் போகிறார்கள்.
என் சிவந்த கண்கள் உருண்டால் அவர்கள் மயக்கம் வந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். இனி என்னை வெல்ல யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிறார்கள்? வணங்குகிறேன் மகாராஜா. என்ன செய்தி? இளவரசரை அழைத்துக் கொண்டு அவருடைய குருமார்கள் வருகிறார்கள். அப்படியா? வரட்டும் வரட்டும், நீ செல். மகாராஜா, இளவரசர் தன் குருகுல பால பாடத்தை முடித்து விட்டாரா? இல்லை மந்திரியாரே, இன்னும் இல்லை. இருப்பினும் என் மனைவி கயாதுவிற்கு தன் மகனை அடிக்கடி பார்க்க வேண்டும். அதனால் தான் அவ்வப்போது பிரகலாதனை குருகுலத்திலிருந்து இங்கு அழைத்து வரச் சொல்கிறேன். தந்தையே, வா வா என் கண்மணியே. பிரகலாதா, என் அருமை மகனே, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் தந்தையே. சரி, நீங்கள் இருவரும் புறப்படுங்கள், நாம் பிறகு சந்திப்போம். உத்தரவு மகாராஜா. பிரகலாதா, என் அருமை மகனே, உன்னை காண நான் எவ்வளவு ஆவலோடு காத்திருக்கிறேன் தெரியுமா? நானும் உங்களை காண ஆவலோடு காத்திருந்தேன் தந்தையே. அப்படியா? ஓம் இரண்யாய நமஹ. ஓம் இரண்யாய நமஹ. வாருங்கள் வாருங்கள். எமது குலகுரு சுக்ராச்சாரியருக்கு புதல்வராக பிறந்து எனது மைந்தனுக்கு குருவாக திகழும் சண்டர் மற்றும் அமர்க்கரே, வரவேண்டும் வரவேண்டும். ஆமாம், பிரகலாதனோடு நீங்கள் வருகிறீர்கள் என்றுதானே காவலாளி சொன்னான். ஆனால் பிரகலாதன் வந்து நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள் மகாராஜா? குருகுலத்திலிருந்து அரண்மனை வாயில் வரை பிரகலாதன் எங்களோடு தான் வந்தான். அரண்மனை அடைந்ததுதான் தாமதம். சிட்டுக்குருவி போல் பறக்க ஆரம்பித்து விட்டான். கூடவே நாங்களும் மூச்சு வாங்கி ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம் மகாராஜா. மன்னிக்க வேண்டும் குருதேவா, என் தாய் தந்தையரை காண போகும் ஆவலில் அப்படி செய்துவிட்டேன். நீ எதற்கு மன்னிப்பு கேட்கிறாய் பிரகலாதா? உலகிற்கும் சக்கரவர்த்தியான ஹிரண்யகசிபுவின் மகன் நீ. எதற்கும் யாரிடத்தும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. உன் பெற்றோரின் மீது நீ வைத்திருக்கும் அளவு கடந்த பாசத்தை உன் குருமார்கள் அறிய மாட்டார்களா என்ன? என்ன சண்டா அமர்க்கரே, அறிவீர்களா மாட்டீர்களா? நன்றாக அறிவோம் பிரபு. உட்காருங்கள். வா பிரகலாதா, நீயும் இப்படி வந்து உட்கார். எனது அருமை மகனே, உன்னை காண வேண்டும் என்ற புத்திர பாசம் என் நெஞ்சை வாட்டிக் கொண்டிருந்தது. உன் அமுத மொழியை கேட்க வேண்டும் என்று என் செவிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. எங்கே உன் ஆசிரியர்களிடமிருந்து நீ கற்றறிந்ததில் எது சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அதை சொல், கேட்போம். உன் திருவாய் மொழிவதை கேட்டு உன் தந்தையின் மனம் பூரிப்படையட்டும். சொல் பிரகலாதா, நீ கற்றதை சொல். எனது அருமை தந்தையே, நான் கற்றவற்றில் சிறந்தது, என் வாழ்க்கை பயணத்தில் நான் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது யாதெனில், யாரொருவர் இந்த நிலையற்ற உடலையும் அதனால் ஏற்படக்கூடிய பௌதீக சொந்த பந்தத்திலும் உலக சுகத்திலும் ஆழ்ந்து இருக்கிறானோ அவன் கவலைகளால் கலவரம் அடைவது நிச்சயம். நீரில்லாத பயங்கரமான பாழும் கிணற்றுக்குள் விழுந்துவிட்ட நிலையை அவன் அடைகிறான். என்ன பிரகலாதா, நிலையற்ற உடல் என்கிறாய், இருண்ட கிணறு என்கிறாய். உன் பேச்சில் அசுரவாடை வீசவில்லையே, வேறு ஏதேதோ பேசுகிறாயே. வாழ்க்கையின் தத்துவத்தை பேசுகிறேன் தந்தையே. பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் பௌதீக உலகின் துன்பங்களிலிருந்து ஒருவர் முழுவதுமாக விடுதலை அடைய வேண்டுமென்றால் ஒருவர் நகர வாழ்க்கையை துறந்து காட்டிற்குள் குடிபுக வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்கக்கூடிய விருந்தாவனத்திற்கு சென்று அந்த பரம புருஷரை மனதில் தியானித்து உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவருக்கே அர்ப்பணிக்க வேண்டும். பிரகலாதா, பிரகலாதா, உன் தாய் கயாது உன்னை காண ஆசையோடு காத்திருக்கிறாள். நீ அந்த புறத்திற்கு சென்று உன் தாயாரோடு பேசிக் கொண்டிரு. நான் சிறிது நேரம் கழித்து வந்து விடுகிறேன். சரி தந்தையே, வருகிறேன் குருமார்களே. என்ன சண்டாமர்க்கரே, என்ன இது? நான் உலகையும் அடக்கி ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மகன் ஆசையை அடக்க வேண்டும், வாழ்க்கையை துறக்க வேண்டும், விஷ்ணுவை நினைக்க வேண்டும் என்று என்னிடமே பாடம் புகட்டுகிறான். நீங்கள் கற்றுத்தந்த அசுர கல்வியின் லட்சணம் இதுதானா? ஐயோ பிரபு, எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. பிறகு எப்படி பிரகலாதனின் புத்தியில் நஞ்சு கலந்தது? அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை பிரபு. ஒருவேளை நாங்கள் இல்லாத நேரத்தில் நம் குல பகைவனான அந்த அரியின் பக்தர்கள், அதாவது வைஷ்ணவர்கள் யாராவது பாடசாலைக்குள் புகுந்து பிரகலாதனுக்கு அரிதத்துவத்தை உபதேசித்திருக்கிறார்களோ தெரியவில்லையே. யாரங்கே? மகாராஜா, நம் கோட்டையை சுற்றியோ குருகுலத்தை சுற்றியோ
சந்தேகிக்கும் வகையில் யாரை கண்டாலும் கைது செய்யுங்கள். பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். என் பரம எதிரியான ஹரியின் பக்தர்களை கண்ட மாத்திரத்திலேயே சிரச்சேதம் செய்து விடுங்கள். உத்தரவு மகாராஜா. குருமார்களே, வைஷ்ணவர்களால் என் மகன் பிரகலாதனின் புத்தி பேதலித்து விட்டது. அவனுக்கு நம் அசுர கல்வியை புகட்டி அதை சீர் செய்யுங்கள். உன் தந்தை இந்த அகிலத்திற்கே சக்கரவர்த்தி இரண்யகசிபுவை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை போதியுங்கள். அப்படியே செய்கிறோம் பிரபு. சொன்னால் போதாது, செயல்படுத்த வேண்டும். பிரகலாதன் அந்த ஹரியை மறக்க வேண்டும். இல்லையேல் நீங்கள் இருவரும் உங்கள் உயிரை துறக்க வேண்டும். ஐயோ பிரபு, உங்கள் வாயால் அப்படி சொல்லிவிடாதீர்கள். இந்த சண்டனும் அமர்க்கனும் என்றும் உங்கள் அடிமை. உங்களுக்காக எதையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரபு, அடுத்த முறை பிரகலாதனை இங்கே அழைத்து வரும்போது அவன் தங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வான். இது எங்கள் தகப்பனார் சுக்கராச்சாரியர் மீது ஆணை. சொன்னபடி செய்யாவிட்டால் பிறகு உங்கள் இருவரையும் கழுமரத்தில் ஏற்றும்படி நான் ஆணை பிறப்பிக்க வேண்டியிருக்கும். செல்லுங்கள் என்கிறது. ஓம் இரண்யாய நமஹ, ஓம் இரண்யாய நமஹ, இரண்யாய நமஹ, இரண்யாய நமஹ. कौमारमाचरे प्राज्ञो धर्मान् भागवतानिह दुर्लभं मानुषं जन्म तदपि अदुर्वमार्तदम्. ஆஹா பிரகலாதா, இந்த ஸ்லோகத்தை கேட்கும்போது என் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது. இதன் அர்த்த விசேஷத்தை கேட்டால் மேலும் மகிழ்வாய். அப்படியா? சொல் கேட்கலாம். மனிதனாக பிறந்தவன் தன் 5 வயதிலிருந்தே பகவான் ஸ்ரீ ஹரியின் மீதான பக்தி தொண்டை பயிற்சி செய்ய வேண்டும். பகவானின் மீது நாம் செய்யும் சிறிதளவு பக்தி கூட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காக்கும். இதை உணராதவன் பெறுவதற்கரிய இந்த மனித பிறவியை வீணடிக்கிறான். எப்படி சொல்ற பிரகலாதா? எந்த வகையில மனுஷன் தான் வாழ்க்கையை வீணடிக்கிறான்? குழந்தையாய் பிறந்து பிறகு இளைஞனாக மாறி விளையாட்டிலும் கேளிக்கைகளிலும் 20 ஆண்டுகளை வீணடிக்கிறான். பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்ப சுமையை தலையில் ஏற்றி வயோதிகத்தை அடைந்து நம் சொத்துக்களை அல்லது நம் குடும்ப பெருமையை பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் எவ்வாறு காப்பாற்றப் போகிறார்களோ என்ற கவலையிலேயே மேலும் 20 ஆண்டுகளை வீணடிக்கிறான். இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இரவில் உறக்கத்திலேயே செலவழிக்கிறான். இரவு உறக்கத்துல 30 வருஷமா? அப்படின்னா எங்க அப்பாரு பகல்ல வேற தூங்குறாரே, அது எத்தனை வருஷம்? அது தனி கணக்கு. நான் சொன்னது இரவு உறக்கத்தை பற்றி மட்டும்தான். இப்படி 30 வருடங்கள் உறக்கத்திலும் 20 வருடங்கள் குழந்தை பருவத்திலும் இளமையிலும் 20 வருடங்கள் குடும்ப சுமையிலும் வயோதிகத்திலும் ஆக மொத்தம் 70 ஆண்டுகள் நாம் அறியாமலேயே வீணாகி விடுகின்றன. மீதமுள்ளது 30 ஆண்டுகள். சரி, அதிலாவது ஹரிபக்தி செய்கிறானா என்றால் அதுவும் இல்லை. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் தனியாத காம இச்சைக்கு ஆளாகி உண்ணுதல், உறங்குதல், இனவிருத்தி செய்தல், தற்காத்துக் கொள்ளுதல் என்ற உடல் சம்பந்தத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கிடைப்பதற்கரிய இம்மானிட பிறவியை வீணடிக்கிறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் படுது. ஆனா இது வரைக்கும் நம்ம குருமார்கள் ஏத நமக்கு கத்து கொடுக்கவே இல்ல. உள்ளதை உள்ளபடி போதிப்பவர்கள் மிகவும் குறைவு நண்பனே. சுயநலத்திற்காக போதிப்பவர்கள்தான் இந்த உலகில் அதிகம். ஆனால் பகவானை மறைத்து போதிப்பவர்களின் போதனைகளால் நாமும் பயனடைய முடியாது, அவர்களுக்கும் உண்மையான பயன் கிட்டாது. பௌதீக உலகில் நாம் காணும் சொந்தமும் அதனால் நமக்கு ஏற்படும் பந்தமும் பட்டுப்பூச்சிக்கு ஒப்பானது. பட்டுப்பூச்சியா? புரியலையே. பட்டுப்பூச்சியானது தன்னை சுற்றி ஒரு கூட்டை நெய்து வெளியே வர முடியாதபடி உள்ளேயே சிக்கிக் கொள்கிறது. அதுபோன்றே நாமும் பாலுறுப்புகள் மற்றும் நாக்கின் திருப்திக்காக லௌகீக விஷயத்தில் பந்தப்பட்டு மீண்டு வர முடியாமல் சிக்கி தவிக்கிறோம். அப்படின்னா இதுல இருந்து எப்படி மீள்றது பிரகலாதா? யார் நம்ம காப்பாத்துவா? உண்மையான ஆன்மீக குருவை தவிர வேறு யார் நம்மை காக்க முடியும்?
பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தூய்மையான பக்தர்களான வைஷ்ணவர்களை தவிர வேறு யாரால் நம்மை உய்விக்க முடியும்? பகவானுக்கும் நமக்கும் உள்ள உன்னதமான உறவை ஆன்மீக குருவானவர் நமக்கு வெளிக்கொணரச் செய்வார். அவரின் அறிவுரைப்படி பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கர்ம பந்தத்தை வேறறுத்து மீண்டும் பகவானின் உன்னதமான வைகுண்ட லோகத்தை நாம் அடையலாம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு பிரகலாதா. நீ எந்த குரு கிட்டேந்து இந்த உன்னதமான ஞானத்தை கத்துக்கிட்ட? நீ இந்த குருகுலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அரண்மனையிலே தான் இருந்த. உன் தகப்பனார மீறி யாரும் அங்க உள்ள நுழைய முடியாதே. இந்த குருகுலத்திலயும் சண்டா அமர்க்க ஆசிரியர்களை தவிர வேற யாரும் கிடையாதே. அப்படி எங்க நீ ஒரு வைஷ்ணவ குருநாதரை சந்திச்ச? அவர்கிட்ட இந்த உபதேசங்களை கேட்ட? அதுதான் பகவானின் கருணை. என் மீது அன்பு கொண்ட ஹரி என் தாயின் கருவறையில் நான் உதித்திருந்த போதே பகவானின் உன்னதமான குணங்களையும் லீலைகளையும் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரின் மூலம் எனக்கு போதித்து விட்டார். என்ன சொல்ற பிரகலாதா? உன் அம்மாவோட கருவறையில இருக்கும் போதே உனக்கு இந்த ஞானம் கிடைச்சிடுச்சா? எப்படி? என் தந்தையார் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்திரனிடமிருந்து என் தாயாரை காப்பாற்றி தனது ஆசிரமத்திலேயே அடைக்கலம் கொடுத்திருந்தார் ஸ்ரீல நாரத மகரிஷி. அவ்வேளையில் கர்ப்பவதியாக இருந்த என் தாயாருக்கு அவர் பல பகவத் விஷயங்களை, தத்துவார்த்தங்களை உபதேசித்தார். அவரின் உன்னதமான உபதேசம் கருவறையில் இருந்த என் செவிகளுக்கும் எட்டியது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஆன்மீக விஷயங்களை போதிப்பதற்காகத்தான் அவர் என் தாயாரை இந்திரனிடமிருந்து மீட்டு தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். என்னை ஒரு சிறந்த வைஷ்ணவனாக்க வேண்டும் என்பதில் என் குருநாதர் நாரத மகரிஷி மிகவும் தீவிரமாக இருந்தார். அவரின் கருணையாலேயே ஹரிபக்தி என் மனதில் துளிர் விட்டிருக்கிறது. ஆஹா பிரகலாதா, உன் கதையை கேட்க கேட்க என் மனசு பரவசம் அடையுது. எனக்கும் ஹரிபக்தி செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதுதான் ஆத்மாவின் இயல்பு. என்னதான் பகவானை நம்மிடமிருந்து மறைத்து பௌதீக விஷயத்தை நம்மிடம் புகுத்தினாலும் பகவானை பற்றிய வர்ணனைகளை யார் மூலமாவது நாம் அறியும் போது நம்மையும் அறியாமல் ஒரு உணர்வு, ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. என் பிரிய நண்பா, பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பது ஒன்றே அவர் மீது பக்தியை உருவாக்கிக் கொள்ள ஒரே வழி. அதுவே நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் காக்கும். பகவானுடைய நாமத்தை நான் எப்படி உச்சரிக்கணும் பிரகலாதா? எங்கே நான் சொல்லும் மந்திரத்தை சொல் பார்ப்போம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. பிரகலாதா, என்ன பிரகலாதா, இந்த அகிலமே உன் தந்தை ஹிரண்யரின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ அந்த ஹரியின் பெயரை உச்சரிக்க சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் அறிவு பேதளித்து விட்டதா? ஆம், என் அறிவு பேதளித்துதான் விட்டது. பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க என்னையும் அறியாமல் என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு பித்து பிடித்தவன் போல் அவரின் திருநாமத்தை உரக்க பாடுகிறேன். ஆனந்தத்தால் நர்த்தனம் ஆடுகிறேன். காந்தத்தால் இரும்பு ஈர்க்கப்படுவது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தால் என் மனம் ஈர்க்கப்படுகிறது. வாயை மூடு சண்டா. இவன் இப்படியெல்லாம் பேசினால் வழிக்கு வரமாட்டான். ஆடுற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுற மாட்டை பாடி கறக்க வேண்டும். இவனிடம் சாமபேத தானம் எல்லாம் சரிப்பட்டு வராது. தண்டம்தான் சரிப்பட்டு வரும். பிரம்பை எடுத்து 4 சாற்று சாட்டினால் தன்னால் நம் வழிக்கு வந்து விட போகிறான். அதுவும் சரிதான். இதோ பார் பிரகலாதா, நாளை உன் தந்தையிடம் உன்னை அழைத்து செல்வோம். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் போதித்த வழியில்தான் நீ பதில் சொல்ல வேண்டும். இல்லை, என்ன நடக்கும் என்று எங்களுக்கே தெரியாது. ஜாக்கிரதை. வா மர்க்கா. கிருஷ்ணா, நீ என்னை வைத்து ஏதோ லீலைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். அனைத்தும் உன் இச்சைப்படியே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ இரண்யாய நமஹா. ஓம் ஸ்ரீ இரண்யாய நமஹா. அமருங்கள். என்ன சண்டா அமர்க்கரே,
பாடசாலை எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? உங்களுடைய தயவால் அற்புதமாக போய்க் கொண்டிருக்கிறது மகாராஜா. மாணவர்கள் ஓதும் வேத மந்திரமே ஓம் ஹிரண்யாய நமஹா என்ற தங்கள் திருநாமம் தான். இதை தவிர வேறு ஒரு நாமம் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது. கூடிய விரைவில் ஒரு உயர்ந்த ரக அசுரர்களாக அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். இனி வருங்கால சந்ததியினருக்கு உங்கள் திருநாமமே தாரக மந்திரம். மற்றவர்கள் சொல்வதற்கட்டும், என் மகன் பிரகலாதன் என் திருநாமத்தை சொல்கிறானா? நானே அனைத்திற்கும் தலைவன் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டானா? இது சற்று கடினமான கேள்விதான். என்ன? கரடு முரடான சிறுவர்களையே உங்கள் திருநாமத்தை உச்சரிக்க வைத்து விட்டோம். பிரகலாதனை உச்சரிக்க வைக்க முடியாதா என்ன? பிரகலாதனிடம் பேசும் பொழுது நீங்களே அதை உணர்ந்திருப்பீர்களே. இல்லை, பிரகலாதனை நான் இன்னும் சந்திக்கவில்லை. அவன் தாயோடு அந்தப்புறத்தில் உணவு உண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்று மகாராஜா, பிரகலாதனை எங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பட்ட பாடியிருக்கிறதே. அச்சோ, அதை சொல்லி மாளாது. உண்மைதான், பிரகலாதன் கடின சித்தம் கொண்டவன் தான். அசுர வம்சமாயிற்றே. ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து விட்டால் அவ்வளவு எளிதாக அதிலிருந்து மீள முடியுமா? என்னை போல அல்லவா என் மகன்? ஆனால் உங்கள் இருவருக்குள் பெரிய வித்தியாசம் இருக்கிறதே மகாராஜா. என்ன அது? தாங்கள் அந்த ஹரியை நம் குல பகைவனாக நினைத்து அழிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பிரகலாதனோ அவரே அனைத்து ஜீவாத்மாவிற்கும் உண்மையான நண்பன் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறான். போதும், இதுதான் சமயம் என்று நீங்களும் என் பகைவனான அந்த ஹரியை போற்றி புகழ்கிறீர்களா? அபச்சாரம், அபச்சாரம். அப்படியெல்லாம் இல்லை பிரபு. ஒரு பேச்சிற்காக அப்படி சொன்னோம். என்னதான் மூவுலகிற்கும் அதிபதியாக தாங்கள் இருந்தாலும் சில இடங்களில் அந்த அரியநாதிக்கம் இருக்கத்தானே செய்கிறது மகாராஜா. உண்மைதான். அதற்காகத்தான் பிரம்மதேவரிடமிருந்து வரத்தை பெற்று உலகையும் என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் அந்த ஹரியை அழிப்பதற்காக அவனை தேடி பல இடங்களுக்கு சென்றேன். ஆனால் அவன் எங்கும் இல்லை. நான் வருவது அறிந்து எங்கோ சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். மாயக்காரன் அல்லவா? அதனால் தான் அவன் மாய வித்தையை என்னிடமே காட்டுகிறான். என் மகன் பிரகலாதனையே மயக்கி இருக்கிறான். இனி அது நடக்காது மகாராஜா. பிரகலாதனின் மனதில் அசுர கல்வியை ஆழமாக விதைத்து விட்டோம். இனி அவன் அந்த ஹரியின் பக்கமே சாயவே மாட்டான். தந்தையே, வா வா வா. எனது அருமை மகனே பிரகலாதா, பிரம்மாண்டமான அறுசுவை உணவை ரசித்து ருசித்து உண்டாயோ? நான் உணவை உண்பதற்காக உயிர் வாழவில்லை தந்தையே. உயிர் வாழ்வதற்காகத்தான் உணவை உண்கிறேன். அதனால் எவ்வளவு தேவையோ, எது தேவையோ அதை மட்டும்தான் உட்கொண்டேன். சரி, அது போகட்டும். உன் குருகுல வாசம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? உன் குருமார்கள் உனக்கு நன்றாக போதிக்கிறார்களா? மிகவும் அற்புதமாக போதிக்கிறார்கள் தந்தையே. இப்படி 2 ஆசிரியர்களை பெற நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என் குருநாதர் சுக்ராச்சாரியரின் புதல்வர்கள் ஆயிற்றே. அசாதாரணமானவர்கள் தான் அவர்கள். சரி, நீ இவர்களிடமிருந்து பயின்றதில் உனக்கு மிகவும் பிடித்ததை, நாட்டு மக்களுக்கு இது மிகவும் உபயோகமானது என்று நீ நினைப்பதை சொல். கேட்க உன் தந்தை ஆவலாக இருக்கிறேன். அருமையான கேள்வியை கேட்டீர்கள். அவசியம் அதற்கான பதிலை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல் சொல் சொல். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஸ்சேன் நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். அதாவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள், உபகரணங்கள், லீலைகள் ஆகியவற்றை பாடுதல் அல்லது கேட்டல், பகவானை மனதில் என்றும் நினைத்துக் கொண்டிருத்தல், பகவானின் தாமரை திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்தல், 16 வகையான உபச்சாரத்தை அவருக்கு அர்ப்பணித்தல், என்றும் அவருக்கு ஒரு தாசனாய் சேவகனாய் இருத்தல், பகவானை நம் உற்ற நண்பனாக பாவித்தல், நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் அதன் பலன்களையும் அவருக்கே சமர்ப்பித்தல் ஆகிய இந்த 9 வழிகளின் மூலமாக பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு பூரண பக்தி தொண்டை செய்பவன் உண்மையான ஞானத்தையும் அறிவையும் பெற்றவனாக இருக்கிறான். அவனை விட கற்றறிந்தவன் என்பவன் உலகிலும் யாரும் இல்லை. எனவே எல்லா வகையிலும் விஷ்ணுவின் பக்தர்களான வைஷ்ணவர்களே உயர்ந்தவர்கள். அடே சண்டா அமர்கா, நீங்கள் இருவரும் என் எதிரியான அந்த ஹரியுடன் சேர்ந்து கொண்டு
எங்கள் குலவிளக்காக திகழ வேண்டிய என் மகன் பிரகலாதனின் மனதில் ஹரிபக்தி என்னும் கொடிய விஷத்தை கலந்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல் என்னையே ஏமாற்ற பார்க்கிறீர்களா? ஐயோ பிரபு, உங்களை ஏமாற்ற முடியுமா? நாங்கள் உங்கள் அடிமைகள். ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டோம். ஹரிபக்தியை நாங்கள் உபதேசிக்கவில்லை பிரபு. பிறகு எப்படி பிரகலாதனின் இதயத்தில் ஹரிபக்தி முளைத்தது? உண்மையை சொல்லாவிட்டால் உங்கள் உடம்பில் உயிர் இருக்காது. ஐயோ பிரபு, அவசரப்பட்டு ஒரு முடிவிற்கு வந்து விடாதீர்கள். பிரகலாதனுக்கு நாங்கள் அசுர கல்வியைத்தான் போதித்தோம். உன் தந்தையார் தான் அனைத்திற்கும் தலைவன். அவருடைய திருநாமமே உலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, ரட்சை, அடைக்கலம் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டோம். ஆனாலும் அவன் மனதில் இயற்கையாகவே ஹரிபக்தி குடிகொண்டுள்ளது. அதனால் நாங்கள் எதை சொன்னாலும் அவன் காதுகள் ஏற்க மறுக்கிறது. இதில் எங்கள் தவறு ஒன்றுமில்லை பிரபோ. அப்பா பிரகலாதா, உண்மையே உன் தந்தைக்கு எடுத்துச் சொல்லப்பா. எங்கள் உயிரை காப்பாற்றப்பா. தந்தையே, இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. ஜீவாத்மாக்களின் இயல்பே பகவான் ஹரிக்கு பக்தி செய்வதே. இந்த பிறவியின் இலக்கே பகவான் ஹரிக்கு சரணடைவதே. நானே உலகங்களுக்கும் தலைவன் என்ற அகங்காரம் உங்களை பீடித்திருப்பதால் நான் சொல்லும் இந்த உபதேசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசுர குணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் பகவான் ஹரிக்கு தாசன் என்ற பக்தி உணர்வோடு ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு நீங்கள் சேவை செய்தால் ஹரிபக்தியில் திளைத்திருக்கும் அந்த உன்னதமான மகாத்மா தான் பெற்ற செல்வமான பக்தி தொண்டை உங்களுக்கும் வாரி வழங்குவார். அப்போதுதான் பகவான் ஹரியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அயோக்கியனே, பெருமை மிகுந்த அசுர குலத்தில் பிறந்துவிட்டு அசுர குணத்தை இப்படி தாழ்வாக பேச உனக்கு வெட்கமாக இல்லை? என்ன துணிச்சல் இருந்தால் என் குல எதிரியான அந்த ஹரியை என் முன்னே புகழ்ந்து பேசுவாய். என் பராக்கிரமத்தை பற்றி தெரியுமா உனக்கு? இந்த இரண்யகசிபுவிற்கு முன்னால் அந்த ஹரி மிக மிக சாதாரணமானவன். உண்மைதான், அவர் பக்தர்களிடம் மிகவும் சாதாரணமானவராக பழகுகிறார். அதனால் ஒரு குழந்தையாக, நண்பனாக, காதலனாக, கணவனாக, ஏன் சில நேரங்களில் ஒரு தாசனாகவும் பக்தர்களுக்காக இப்பூமியில் அவதரிக்கிறார். பல லீலைகளை புரிகிறார். ஆனால் நானே உயர்ந்தவன் என்ற அகங்காரம் கொண்டு பக்தர்களை வஞ்சிப்பவரை அவர் தன் அசாதாரணமான சக்தியால் வதம் செய்கிறார். இதை அறியாதவன் மூட வாழ்க்கை வாழ்கிறான். தந்தையே, எவ்வளவுதான் புகழையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் வீரத்தையும் பௌதீக சுகங்களை பெற்றிருந்தாலும் யாராலும் திருப்தி அடைய முடியாது. காரணம், எத்தனையோ பிறவிகளாக லௌகீக சுகத்தை தான் நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். புலன் இன்பத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் பற்பல பிறவிகளாக மென்றதையே மீண்டும் மீண்டும் மென்று கொண்டிருக்கிறோம். கடித்து துப்பிய சக்கையை மெல்வதால் என்ன பயன்? தந்தையே, நானே தலைவன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே, உண்மையான தலைவன் யார் தெரியுமா? நான் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் உறையும் ஆத்மா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நமக்கு நித்தியமான சொந்தம். அவரே அனைத்திற்கும் மூலம் என்பதை உணர்ந்து சாஸ்திர விதிமுறைகளை முறையே பின்பற்றி ஒழுக்க நெறிகளோடு வாழ்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்து மக்களுக்கும் அதை உணர்த்தி பகவானின் திருநாமத்தை உச்சரித்து பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் துன்பப் பெருங்கடலிலிருந்து நிரந்தரமாக தன்னை காத்து மக்களையும் காப்பாற்றி துன்பங்களே இல்லாத நித்தியமான ஆனந்தத்தை மட்டுமே அடையக்கூடிய பகவானின் வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு யார் அழைத்து செல்கிறார்களோ அவர்களே உண்மையான தலைவன். அதை விடுத்து பகவானை உணராமல் உலக சுகத்தில் ஆழ்ந்திருப்பவன் கண்களிலிருந்தும் குருடனுக்கு சமமாகிறான். தன்னையே நல்வழிப்படுத்த தெரியாத குருடர்கள் மக்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? பாவ வாழ்க்கை வாழ்ந்து மரணத்தை அடைந்ததும் அவர்களும் நரகலோகத்திற்கு செல்கிறார்கள். அவர்களை பின்பற்றுபவர்களையும் நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், தலைவன் என்ற அகங்காரத்தை விட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டன் என்ற பக்குவத்தை ஏற்று பகவான் ஹரிக்கு பக்தி சேவை செய்யுங்கள். மூடுவாயை! இன்று முதல் அந்த ஹரி மட்டும் எனக்கு எதிரி அல்ல, நீயும் எனக்கு எதிரிதான். என்னையா குருடன் என்கிறாய், மடையன் என்கிறாய்? பிறப்பு இறப்பில் இருந்த அந்த ஹரி என்னை காப்பாற்றுவது. உனக்கு நேரப்போகும் மரணத்திலிருந்து உன்னை அந்த ஹரி எப்படி காப்பாற்றுகிறான் என்று நான் பார்க்கிறேன். யாரங்கே?
மகாராஜா, இந்த துரோகியை அழைத்துச் சென்று கூர்மையான ஈட்டியால் இவன் கண்களை நோண்டி முதலில் குருடாக்குங்கள். பிறகு இவன் உடலை கண்டதுண்டமாக வெட்டி போடுங்கள். அரசே, இளவரசரையா கொல்ல சொல்கிறீர்கள்? இளவரசன்? இவனா இளவரசன்? இல்லை, இவன் என் குல எதிரி. இவனை அழிக்காவிட்டால் என் வருங்காலமே நாசமாகிவிடும். கொண்டு செல் இந்த மூடனை. இவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வெகு விரைவில் எனக்கு கிடைக்க வேண்டும். இது என் ஆணை. இழுத்துச் செல். உத்தரவு மகாராஜா. வா. அடே ஹரி, உன் மாய வேலையை என்னிடமே காட்டுகிறாயா? என் மகனை உன் பக்தனாக்கி விட்டால் நானும் உன்னோடு நட்பு பாராட்டுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அது நடக்காதடா. உயிருக்கு உயிராக வளர்த்த என் மகன் பிரகலாதனை கொன்று உன் மீதுள்ள பகையையும் வெறுப்பையையும் உலகிற்கு உணர்த்துகிறேன். சொந்த மகனுக்கே இந்த கதி என்றால் நமக்கு என்ன நேருமோ என்று உலக மக்கள் அஞ்சி உன்னை பற்றிய சிந்தனையே இல்லாமல் செய்கிறேன். நீ இருந்த சுவடே தெரியாமல் உன்னை முழுவதுமாக அழித்து விடுகிறேன். மகாராஜா, தாங்கள் இவ்வளவு மனமுடைந்து நான் பார்த்ததே இல்லையே மகாராஜா. உலகிற்கும் அதிபதி தாங்கள். தாங்கள் வருத்தப்படலாமா? என் செய்வேன் மந்திரியாரே, என் செய்வேன். இத்தனை காலங்கள் அந்த ஹரி மட்டும்தான் எனக்கு எதிரி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஈன்றெடுத்த என் மகன் பிரகலாதனே எனக்கு எதிரியாக என் முன் நிற்கின்றானே. என் விரோதியை புகழ்ந்து பேசி என் மனதை ஈட்டியை கொண்டு தாக்குகிறானே. 30 முக்கோடி தேவர்களும் என்னை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்க மறுக்கிறான். என் எதிரியின் பக்கம் பலமாக நிற்கிறான். என்ன செய்வது மகாராஜா? இளவரசர் இப்படி மாறுவார் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. நானும் என்னால் முடிந்த அளவிற்கு இளவரசரிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்க மறுக்கிறார். மறுக்கட்டும், மறுக்கட்டும். அவனுடைய பிடிவாதத்தால் அவன் இறக்கட்டும். மகாராஜா, மகாராஜா! என்ன பிரதானியாரே, ஏன் இந்த பதற்றம்? பிரகலாதனை கொல்லும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்திருந்தேனே, என்னவாயிற்று? பிரகலாதனை யமபுரிக்கு அனுப்பி வைத்து விட்டீர்களா? எங்கே அனுப்புவது? நாங்கள் தான் யமபுரிக்கு போக வேண்டும் போலிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? ஆம் மகாராஜா, இளவரசரை கடுமையான ஆயுதங்களால் தாக்கினோம். கொடூரமான பாம்புகளின் குகையில் இட்டோம். மலை உச்சியிலிருந்து தள்ளினோம். பெரும் பாறைகளை அவர் மீது வீசினோம். யானைகளை கொண்டு மிதிக்கச் செய்தோம். விஷம் கொடுத்தோம், பட்டினி போட்டோம். கடும் குளிர், காற்று, நெருப்பு, நீர் போன்றவற்றை பிரயோகித்தோம். ஜால வித்தைகளை மேற்கொண்டோம். துஷ்ட மந்திரங்களை உச்சரித்தோம். ஆனால் இளவரசரை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவருடைய உடலில் ஒரு சிறு கீறல் கூட விடவில்லை. எந்தவித இடர்பாடுமின்றி அவர் தொடர்ந்து ஹரியின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபத்து மகாராஜா, பெரும் ஆபத்து. என்ன ஆபத்து? யாருக்கு ஆபத்து? நம் குருகுலத்திற்கே ஆபத்து. சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வா. ஐயோகோ, அதை என் வாயால் எப்படி சொல்வேன்? நம் குருகுலத்தில் பயிலும் அத்தனை மாணவர்களும் ஹரியின் பக்தர்களாக மாறிவிட்டார்கள். ஹரியின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலங்களாக நாங்கள் கற்றுக் கொடுத்த அசுர கல்வியெல்லாம் வீணாக போய்விட்டது மகாராஜா. இனி உங்கள் பெயரை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்களாம். அந்த ஹரியின் பெயரைத்தான் உச்சரிப்பார்களாம். எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? பிரபு, தினந்தோறும் நாங்கள் இருவரும் காலையும் மாலையும் ஆற்றில் ஸ்நானம் செய்ய போகும் வேளையில் பிரகலாதன் மாணவர்களுக்கு ஹரிபக்தியை பாடமாக போதித்திருக்கிறான். அதன் விளைவு இன்று அனைவருக்கும் ஹரியின் நாமம் தான் தாரக மந்திரம். இனி உங்கள் பெயரை உச்சரிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் மகாராஜா. நம் குருகுலமே அழிந்து நாசமாகிவிட்டது மகாராஜா. நம் அசுர குலமே அழிய போகிறது மகாராஜா. போதும், போதும். இனி எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. பிரகலாதனை கொல்லும் பொறுப்பை நானே மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை மற்றவர்களிடம் ஒப்படைத்ததால் அவன் தந்திரமாக தப்பித்து விட்டான். இனி அது நடக்காது. என் அசுர குலத்தை அழிக்க பிறந்த பிரகலாதனை நானே என் கைகளால் கொள்கிறேன். அவனுடைய பிணத்தை கொண்டு வந்து குருகுல மாணவர்களுக்கு பாடம் புகட்டுகிறேன். மீண்டும் நம் அசுர கல்வியை நிலைநாட்டுகிறேன். பிரதானியாரே, மகாராஜா, பிரகலாதன் எங்கே இருக்கிறான்? அரண்மனையில் அவருடைய அறையில் தான் இருக்கிறார் பிரபு. பிரகலாதா, உன் கதை இன்றோடு முடிந்தது. அறிவிலி, என் குலத்தை அழிக்க பிறந்த கோளாரி காம்பே, என்னையா அந்த ஹரியின் பாதத்தில் சரணடைய சொல்கிறாய்? நான் கர்ஜித்தால் உலகமும் நடுநடுங்கும். அண்ட சராசரமும் அசைவற்று நிற்கும். சர்வ சக்தி படைத்த என்னையா அந்த ஹரிக்கு சரணடைய சொல்கிறாய்? தந்தையே, ஒரு சில சக்திகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பகவான் ஹரியோ
பூரணமான சக்திமான். அனைத்து சக்திகளும் அவரிடமிருந்துதான் தோன்றுகிறது. உங்களுடைய சக்தி மட்டுமல்ல, இவ்வுலகில் மட்டுமல்ல, அனைத்து பிரபஞ்சங்களிலும் என்னவெல்லாம் சக்திகள் செயல்படுகிறதோ, யாரெல்லாம் சக்திகளை பெற்றிருக்கிறார்களோ அனைத்திற்கும் பிறப்பிடம் அவரே. இப்பொழுதும் ஒன்றுமாகிவிடவில்லை. பகவான் ஹரியின் மீதுள்ள பகையை மறந்து பக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அனைத்து பாவத்திலிருந்தும் நிச்சயம் அவர் உங்களை காப்பாற்றுவார். இனியும் உன்னிடம் பேசி பயனில்லை. இதோ என்னுடைய இந்த கதையால் உன் தலையை சுக்குநூறாக்கி இப்பொழுதே உன்னை யமபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன். இறப்பதற்காக நான் அச்சப்படவில்லை. ஆனால் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடுக்கும் முயற்சி பயனற்றே போகும். பகவான் ஹரி என்னை நிச்சயம் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? எங்கிருக்கிறான் உன் ஹரி? எத்தனையோ பேர்களை நான் கொன்று குவித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் வராத உன் ஹரி இப்பொழுது மட்டும் வந்து விடுவானா? அதுவும் இந்த ஹிரண்யகசிபுவின் கோட்டையில் உள்ள கடுமையான காவலை மீறி அவன் உள்ளே நுழைந்து விடுவானா? எப்படி வருவான் உன் ஹரி? இத்தனை காலங்கள் நீங்கள் செய்த அநீதிகளை பகவான் ஹரி சகித்துக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கும். ஆனால் இன்று அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வேளை வந்துவிட்டது என்றே நான் நினைக்கிறேன். பகவான் ஹரி எப்படி வருவார் என்று கேட்கிறீர்களே, அவர் எங்கும் வரவேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார், எதிலும் உறைந்திருக்கிறார். அசைவன அசையாதவன என அனைத்து பொருட்களிலும் நிறைந்திருக்கிறார். சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார், எதிலும் உறைந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த அறையில் இருக்கிறானா உன் ஹரி? நிச்சயம் இருப்பார். ஆனால் என் கண்களுக்கு தெரியவில்லையே. பக்தி இல்லாதவர்களின் கண்களுக்கு அவர் தெரிவதில்லை. அவரை தரிசிக்க ஆத்மார்த்த பக்தி வேண்டும், ஆன்மீக கண்கள் வேண்டும். அப்படி என்றால் ஒருவேளை இந்த தூணில் ஒளிந்திருக்கிறானோ? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஓ, அவ்வளவு பெரிய ஆளா அவன்? இப்பொழுதே என் கதையால் இந்த தூணை பொடி பொடியாக்குகிறேன். அந்த ஹரியின் கதையையும் இன்றோடு முடிக்கிறேன். ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமஹ. ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமஹ. ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமஹ. கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. இந்த அடியவனை ஆசிர்வதியுங்கள் குருதேவா. நான் ஆசீர்வதிப்பதா? பிரகல்லாதா, உன் தூய்மையான பக்தியையும் உன் ஏற்றத்தையும் மக்களுக்கு உணர்த்த பகவானே பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் நரசிம்மர் உருவில் தோன்றிவிட்டாரே. மூவுலகும் அஞ்சி நடுங்கிய உன் தந்தை ஹிரண்யகசிபுவை க்ஷண நேரத்தில் வதம் செய்து விட்டாரே. பகவான் ஸ்ரீ நரசிம்மருடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்க நீ என் ஆசீர்வாதத்தை யாசிக்கிறாயே. சுவாமி, ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் என்பதாலோ நான் செய்த சிறிய பக்தியின் காரணத்தாலோ பகவான் ஸ்ரீ நரசிம்மர் தோன்றவில்லை. சதா அந்த பகவானை மனதில் ஸ்மரித்து அவரின் திவ்ய நாமத்தையே எப்பொழுதும் உச்சரித்து தேவர்கள், மனிதர்கள், அரசர்கள் யாரெல்லாம் குழப்பத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் முன் தோன்றி உன்னதமான ஞானத்தை எடுத்துரைத்து கிருஷ்ண பக்தியை அனைவரின் ஹிருதயத்திலும் விதைப்பவரான ஸ்ரீல நாரத மகரிஷியின் சீடன் என்ற ஒரே காரணத்தால் தான் பகவான் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக தோன்றி இந்த அடியவனை காப்பாற்றினார். அதனால் எனக்கென்று எந்த ஏற்றமும் இல்லை குருநாதா. இதுவே உனக்குள்ள ஏற்றம். வைஷ்ணவர்களுக்குள்ள பல உயர்ந்த குணங்களில் தன்னடக்கமும் ஒரு முக்கிய குணமாயிற்றே. பிரகல்லாதா, ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி அவதரித்தது கூட பெரிய விஷயமல்ல.
உன் தந்தை ஹிரண்யகசிபுவின் மீது அவருக்கிருந்த கோபத்தால் அவரை வதம் செய்த பின்னரும் நரசிம்மமூர்த்தியின் ஆக்ரோஷம் சற்றும் குறையவில்லை. சிவபெருமான், இந்திரன், பிரம்மதேவர், நான் மற்றும் 33 தேவர்களும் அவரை சாந்தப்படுத்த முயற்சித்தும் அவருடைய கர்ஜனை அதிகமாயிற்றே தவிர ஒரு துளி கூட குறையவில்லை. ஏன், பகவானின் வாசஸ்தனத்தில் நித்தியமாக வாசம் செய்து பகவானின் தாமரை திருப்பாதங்களுக்கு சதா தொண்டு செய்து வரும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே பகவானின் நரசிம்ம ரூபம் கண்டு அஞ்சினார். அவர் அருகே சென்று சாந்தப்படுத்த தயங்கினார். ஆனால் நீயோ சிறிதும் பயமில்லாமல் பகவானின் திருவுருவை நெருங்கி அவரது தாமரை பாதத்தில் விழுந்து வணங்கி அவரை போற்றித் துதித்தாய். மறுகணமே பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி சாந்த ஸ்வரூபியாக மாறி உன் தலையின் மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்து பல அரிய வரங்களை உனக்கு அருளினார். சுவாமி, பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் கர்ஜிக்கும் திருவாய், நீண்ட நாக்கு, சூரியனைப் போல் பிரகாசிக்கும் சிவந்த கண்கள், கூர்மையான கடுமையான பற்கள், ரத்தம் தோய்ந்த பிடரி மயிர், கடும் பாறைகளையும் கிழித்தெறியக்கூடிய நீண்ட நகங்கள், இவைகளையெல்லாம் கண்டு நான் சிறிதும் அச்சப்படவில்லை. ஆனால் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கர்ம பந்தத்தில் சிக்க வைக்கும் இந்த பௌதீக உலகை பார்த்துதான் நான் அச்சப்படுகிறேன். பகவான் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை தரிசித்ததும் அவர் திருப்பாத கமலங்களில் சேர நான் யாசித்தேன். ஆனால் அவரோ என் தந்தையின் அரியணையில் என்னை அமர வைத்து மனுவின் ஆயுட்காலம் முடியும் வரை ஆட்சி செய்து பிறகு எம்மை வந்து அடைவாய் என்று அருள் பாலித்து விட்டார். இந்த ராஜ்யமும் ஆடம்பர வாழ்வும் பக்தி சேவையில் பெரும் சுமையாகவே நான் கருதுகிறேன் குருதேவா. பிரகலாதா, எதையும் பற்றற்று செய்பவர்களே தூய்மையான வைஷ்ணவர்கள். உன் சுகத்திற்காக இந்த ராஜ்ய பரிபாலனத்தை ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி உனக்கு அருளவில்லை. மக்களின் நன்மையை கருதி இதை செய்திருக்கிறார். கடந்த பல வருடங்களாக உன் தந்தை புரிந்த கொடூரமான ஆட்சியால் உலக மக்கள் பாவத்தில் உழன்றிருக்கிறார்கள். தேவர்கள் அனைவரும் சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் நரக வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறார்கள். மக்களின் பாவங்களை போக்கி அவர்களை கரை சேர்க்கவும் தேவர்கள் மீண்டும் புதுப்பொலிவுடன் திகழ வேண்டுமென்றால் நீ ஆட்சி பொறுப்பை ஏற்று செங்கோல் ஆட்சி புரிய வேண்டும். உன் குருகுல மாணவர்களின் மனதில் கிருஷ்ணபக்தி என்னும் விதையை விதைத்தது போல் அனைவரின் ஹிருதயத்திலும் கிருஷ்ணபக்தியை துளிர்விடச் செய்ய வேண்டும். இது பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் ஆக்ஞை மட்டுமல்ல, என் ஆசையும் கூட. நாட்டு மக்களை வழிநடத்தும் தலைவனானவன் நிச்சயம் ஒரு பக்தனாக இருக்க வேண்டும். அதற்கு நீயே ஒரு சான்றாக திகழ வேண்டும். என் தந்தையாருக்கு ஏற்பட்ட கொடூரமான முடிவை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது சுவாமி. ஹரிபக்தியை அவருக்கு போதிக்க நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் தான் என்ற அகம்பாவத்தால் அவர் அதை ஏற்காமல் தாமாகவே தன்னை அழித்துக் கொண்டார். இல்லை பிரகலாதா, உன் தந்தை நற்கதையைத்தான் அடைந்திருக்கிறார். பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் பொற்கரங்கள் அவர் மீது பட்டதால் அவர் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி முக்தியை அவர் அடைந்து விட்டார். இதையெல்லாம் தாண்டி நீ செய்த பக்தியின் பலனாக உன்னுடைய 21 தலைமுறைகளுக்கு முக்தியை யாம் அளிக்கிறோம் என்று ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. மேலும் உன் தந்தையின் விஷயத்தில் பகவானின் சூக்ஷ்மமான ஒரு லீலை மறைந்திருக்கிறது. என்ன குருதேவா சொல்கிறீர்கள்? ஆம் பிரகலாதா, நீ நினைப்பது போல் உன் தந்தை ஹிரண்யகசிபுவும் உன் சித்தப்பா ஹிரண்யாக்ஷனும் அசுரர்கள் அல்ல, பகவானால் அசுரர்களாக பிறவி எடுத்தவர்கள். புரியவில்லை குருநாதா. புரியும்படியே சொல்கிறேன். பகவான் தன் வீர பராக்கிரமத்தை உலக மக்களுக்கு காட்ட விரும்பும் போது ஒரு சாதாரண ஜீவாத்மாவோடு மோதமாட்டார். தனக்கு மிகவும் நெருங்கிய பக்தியில் வலிமையாக உள்ள உயர்ந்த பக்தர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார். அவ்வகையில் வைகுண்ட வாசலில் தனக்கு நித்திய சேவகர்களாக இருந்த ஜெயன் மற்றும் விஜயனை அவர் தேர்ந்தெடுத்தார். பிரம்மாவின் புதல்வர்களான சனத்குமாரர்கள் பகவான் ஸ்ரீ ஹரியை தரிசிப்பதற்காக வைகுண்ட வாசலை அடைந்தனர். அப்போது அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்த ஜெயனும் விஜயனும் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்து அவர்களை ஏளனமாக பேசிவிட்டனர். இதனால் கடும் சினம் கொண்ட சனத்குமாரர்கள் 3 ஜென்மங்கள் பகவானுக்கு விரோதிகளாக அசுரர்களாக பிறப்பீர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டனர். பயத்தால் பீடித்த ஜெயனும் விஜயனும் பகவான் ஸ்ரீ ஹரியை அணுகி தங்களை காப்பாற்றும்படி முறையிட்டனர். அதற்கு பகவான், வைஷ்ணவர்களின் சாபத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வேண்டுமானால் ஒரு சலுகை தருகிறேன். 3 ஜென்மங்கள் எனக்கு விரோதிகளாக பிறப்பதற்கு பதில் 7 ஜென்மங்கள் எனக்கு நண்பர்களாக பிறந்து இந்த வைகுண்டத்தை அடையலாம் என்று ஒரு நிபந்தனையை விதித்தார். 7 ஜென்மங்கள் உங்களை பிரிந்திருப்பதா?
அதற்கு 3 ஜென்மங்கள் உங்களுக்கு விரோதிகளாகவே பிறக்கிறோம் என்று ஜெயனும் விஜயனும் 3 ஜென்மங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். அதன்படி ஜெயனும் விஜயனும் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாக பிறந்து விட்டனர். இனிவரும் காலத்தில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக, சிசுபாலன் மற்றும் தண்டவக்ரனாக இப்பூமியில் பிறக்க உள்ளனர். பகவானோடு கடும் போர் புரிந்து அவருடைய திருக்கரங்களால் கொல்லப்பட்டு மீண்டும் தன் நித்திய சேவையான வைகுண்ட வாசலில் பாதுகாவலர்களாக ஜெயவிஜயனாக மாறுவார்கள். அனைத்தும் பகவானின் இச்சைப்படியே நடக்கிறது பிரகலாதா. அவரின்றி ஓர் அணுவும் அசையாது. ஆஹா, என்னே பகவானின் லீலா வினோதம்! மிக்க நன்றி குருதேவா. தந்தையார் இறக்க காரணமாகிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியிலிருந்து தாங்கள் என்னை மீட்டு விட்டீர்கள். இனி எந்த குழப்பமும் இன்றி தெளிவாக ஆட்சி புரிவேன். பிரகலாதா, 9 விதமான பக்தி முறையில் பகவானை சதா மனதில் தியானிக்கும் விஷ்ணு ஸ்மரணத்திற்கு நீயே உதாரணம். எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பகவானை ஒருபோதும் மறக்காமல் நம்பிக்கையோடு அவரை மனதில் தியானித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் அவர் நம்மை எல்லாவித சூழ்நிலைகளில் இருந்தும் காப்பாற்றுவார் என்பதை நீ நிரூபித்து காட்டிவிட்டாய். வருங்கால சமுதாயம் உன்னையும் உன் சரித்திரத்தையும் போற்றி புகழப்போகிறது. 5 வயது முதலே ஒருவன் பக்தி தொண்டை தொடங்க வேண்டும் என்ற உன் உபதேசத்தை பின்பற்றுபவர்கள் மனித பிறவியின் குறிக்கோளான கிருஷ்ண பக்தியை பெற்று பகவானின் வாசஸ்தலத்தை மிகவும் எளிமையாக அடைவார்கள். உலக மக்களை உய்விக்க பிறந்த மாமணியே பிரகலாதா, வாழ்க உன் புகழ், வளர்க உன் பக்தி, தொடரட்டும் உன் சேவை.